குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்ததாக செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னொரு பிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க சமக்கு போவோம். சம் என்னென்னா, a cylinder of 50 mm diameter and 70 mm height stands vertically with its base on HP. A section plane perpendicular to HP and parallel to VP cuts the cylinder between the axis and VP at a distance of 10 mm from the axis. Draw its top and sectional front view. இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தமிழில் 50 மில்லிமீட்டர் விட்டமும் 70 மில்லிமீட்டர் உயரமும் கொண்ட உருளையானது ஹெச்பியில் செங்குத்தாக அதன் அடிப்பக்கம் கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. செங்குத்தாகனா வெர்டிக்கலாக அதனோட பேஸில், அடிப்பக்கம்னா பேஸில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை ஒரு வெட்டுதளம், தட் இஸ் செக்ஷன் பிளேன், ஹெச்பிக்கு செங்குத்தாகவும் விபிக்கு இணையாகவும் உருளையின் அச்சுக்கும் விபிக்கும் இடையே அச்சிலிருந்து 10 மில்லிமீட்டர் தூரத்தில் வெட்டுகிறது. இதன் மேல் பக்கம் மற்றும் முன்பக்க வெட்டு தோற்றம் வரைக. மேல் பக்கம் அப்படின்னோன்னா டாப் வியூ, முன்பக்க வெட்டு தோற்றம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. ரைட்டுங்களா? இது அப்படியே டிட்டோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்த சம்மு தான். அங்கே என்னென்னா எக்ஸடர்னல் பிரிசம் பார்த்தோம், இங்கே என்னென்னா சிலிண்டர் பார்க்குறோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஷேப் மட்டும் மாறுபடுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சம்மு அதே சம்மு தான். பட் இந்த கட் பண்ணுறதுல பொசிஷனை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். அப்போ செம்ம நல்லா படிக்கிறோம், படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை போல் அதனுடைய பொசிஷன், சாலினுடைய பொசிஷனை ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணியும் டெர்மினாலஜியை டிபெண்ட் பண்ணியும் நம்ம பார்க்கணும். அப்போ 50 மில்லிமீட்டர் விட்டமும் 70 மில்லிமீட்டர் உயரமும். 50 மில்லிமீட்டர் விட்டம் அப்படின்னோன்னா நம்ம இந்த சர்க்கிளை வரைகிறப்ப அதில் 50%, 25 mm எடுத்து என்ன பண்ணணும்னா வரையணும். 70 மில்லிமீட்டர் உயரம், சிலிண்டரோட ஹைட் எவ்வளவு அப்படின்னோன்னா 70 மில்லிமீட்டர் கொண்ட உருளையானது ஹெச்பியில் செங்குத்தாக அதன் அடிப்பக்கம் கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஹெச்பியில் ஹரிசாண்டல் பிளேனில் வெர்டிக்கலாக நிற்கிதுங்கிறான், அதனோட அடிப்பக்கம் ஹெச்பியில் இருக்கிறாப்புலங்கிறான். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா அதனுடைய பொசிஷன், அதாவது சாலினோட பொசிஷனை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ மாடலை பாருங்கள். நான் இங்கே சிலிண்டரை நான் நிப்பாட்டி இருக்கிறேன். ரைட்டுங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நீங்கள் இனிமேலுக்கு செம்ம படிக்கிறப்பே உங்களுக்கு சாலிடோட பொசிஷன் உங்கள் கண் முன்னாடி வரணும். அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வீடியோஸை நிறையா தடவை பாருங்கள், பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சாலிடோட பொசிஷன் சம்மில் சொல்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக இப்படி தான் இருக்குது. அப்போ அஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியும் அப்படிங்கிறத பார்ப்போம். டாப் வியூவில் தெரியும். ஏன்னா அதனுடைய ட்ரூ ஷேப்புங்கிறது எந்த வியூவில் அதனுடைய கிராஸ் செக்ஷன், அதனுடைய மேல் பக்கம் தெரியுதோ, அதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியுதோ, அதுதான் நம்ம வந்து ட்ரூ ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டாப் வியூவில் தான் என்னுடைய டாப் சர்ஃபேஸ் தெரியும். அப்போ டாப் வியூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல சர்க்கிளை வரைஞ்சிக்கிறோம். தென் டாப் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ ஃப்ரண்ட் வியூ, சிலிண்டரோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிளில் நம்மளுக்கு வந்துடும். ரைட்டுங்களா? இதை தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் லெக்சர்லேயும் நம்ம செஞ்சது. அதனால் நான் உங்களுக்கு வரைஞ்சி இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, வரைஞ்சி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அஸ் யூஸ்வல் என்ன அப்படின்னா இங்கே டைமென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டயாமீட்டர் எவ்வளவு, 50 mm. அப்போ இந்த சர்க்கிளை வரையணுன்னா நம்ம காம்பஸில் என்ன பண்ணணும், 25 mm ரேடியஸ் எடுத்து ஸ்கேலை யூஸ் பண்ணி 25 mm ரேடியஸை செட் பண்ணி இதை சென்டராக வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிளை வரையணும். தென் இந்த சர்க்கிளை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8 ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி செஞ்சது தான். ஓகேங்களா? தென் இதை வரைஞ்சி முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த 8 டிவிஷனுக்கும் ABCDEFGEF GH அது வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேமை கொடுத்துக்கிறோம். ஓகே, ரைட்டுங்களா?
நான் போன லெக்சர்லேயே சொன்னேன் 1 2 3 4ன்னு கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கட்டிங் பாயிண்ட்ஸுக்கு 1 2 3 4ன்னு கொடுப்போம். அதனால் இதுக்கு ஏபிசிடின்னு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுவே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? தென் இதை முடிச்சுட்டு ஃபர்தராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்தும் இந்த ஏ பியிலேருந்து என்ன பண்ணுவேன், வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன் வரைஞ்சி இந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஓலாம் மீட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக செய்கிறது. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு ரெக்டாங்கிள் வரையணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் லைனை வரைகிறோம். இதுலேருந்து வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் லைன், இதுலேருந்து ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்தும் ஆல்ரெடி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வரைஞ்சி எக்ஸ்ஒயோட மீட் பண்ணி வச்சுருக்குறோம். ரைட்டுங்களா? தென் ஃபர்தராக என்ன பண்ணுறோன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு இங்கே ரெட்டில் இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ஒயில் மீட் பண்ணுறதை காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேலோ இல்லைன்னா மினி டிராஃப்டோ யூஸ் பண்ணி ப்ராப்பராக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் வியூவில் அதனோட ஹைட்டு நம்மளுக்கு வேணும். அப்போ அதனோட ஹைட்டு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கான், 70 mm. அப்போ நம்ம காம்பஸ் எடுத்துக்கிறோம். 70 mm ஸ்கேலை யூஸ் பண்ணி அளவு எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ரெஃபரன்ஸை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஓகே. 70 mm காம்பஸில் எடுத்துக்கிட்டு இதை சென்டராக வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சோன்னா நம்மளுக்கு வேண்டிய ஃப்ரண்ட் வியூ ஓவர். ரைட்டுங்களா? ஓகே. தென் இனிமேலுக்கு நம்ம அடுத்ததாக நம்ம பண்ணுறது செக்ஷனல் பார்ட்ஸ். இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், கட் பண்ண பாட்டுக்கு வரணும். கட் பண்ண பாட்டில் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், சம்ம பாருங்கள். இதனை ஒரு வெட்டுத்தளம், தட் இஸ் என்ன வெட்டுத்தளம்னா கட்டிங் பிளேன், ஹெச்பிக்கு செங்குத்தாகவும், ஹெச்பின்னா இது ஹரிசாண்டல் பிளேன், இதுக்கு செங்குத்தாகும் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, கட்டிங் பிளேன் எப்படி இருக்குன்னு அர்த்தம், எப்படி இருக்குன்னு அர்த்தம். பேரலல்னா இப்படி வந்துடும். ரைட்டுங்களா? ஹெச்பிக்கு பேரலல்னா இப்படி வந்துடும். நான் போன கிளாஸ்லேயே சொன்னாப்புல இந்த 2 எட்ஜிலையும் கட்டிங் பாயிண்ட் இருக்கிறாப்புல, அதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்கிறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹெச்பிக்கு பேரலல்னால் இப்படி வரணும். நம்ம சம்மில் ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, செங்குத்துன்னு சொல்கிறான். அப்போ கட்டிங் பிளேன் இப்படி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்குத்தாகவும் விபிக்கு இணையாகவும். அப்போ இப்படி இருக்கிறப்ப அந்த கட்டிங் எட்ஜ் வந்து விபிக்கு எப்படி இருக்குது, இந்த போர்டுக்கு பேரலாக இருக்குது. தட் இஸ் அதை தான் தமிழில் இணையாகவும். அதே சமயம் உருளையின் அச்சுக்கும் விபிக்கும் இடையே அச்சில் இருந்து 10 mm தூரத்தில் வெட்டுகிறது. ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நான் அந்த மாடலை வச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் சிலிண்டர். ஓகேங்களா? இதனோட அச்சு அப்படிங்கிறது எங்கே இருக்கும், இதனுடைய சென்டரில் இருக்கும், சிலிண்டரோட சென்டரில். முதல்ல கட்டிங் பிளேன் எப்படி இருக்குங்கிறத இமேஜின் பண்ணணும். கட்டிங் பிளேன் வந்து ஹெச்பிக்கு செங்குத்துனா இப்படி தான் ஆப்ஜெக்டை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கட்டிங் பிளேனை யூஸ் பண்ணி இப்படி தான் கட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள். ரைட்டுங்களா? இப்படி கட் பண்ணி தான் என்ன பண்ணுறோன்னா இதை அப்படி அறுக்கிறோம், அப்படி கட் பண்ணுறோம். கட் பண்ணுறப்ப இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கட்டிங் பிளேன் வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். இந்த சாலிடை இப்படி அறுக்கிறப்ப ரைட்டுங்களா? அப்போ இந்த கட் பண்ண சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியும், டாப்பில் தெரியாது. எங்கே தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அப்போ இந்த அசம்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கட்டிங் பிளேன் வந்து கட்டிங் லைன் வந்து டாப் வியூவில் தெரியும், கட் பண்ண சர்ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, உருளையின் அச்சுக்கும், உருளையின் அச்சுன்னா எங்கள் டாப் வியூக்கு வந்துடுங்க. உருளையின் அச்சுன்னா எங்கே இருக்கும், இதனோட சென்டரில் இருக்கும். ரைட்டுங்களா? உருளையின் அச்சுக்கும் விபிக்கு இடையே, விபி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? போர்டுக்கு வந்துடணும் இப்போ நீங்கள். ஓகே, விபிக்கு வந்துடணும். டாப் வியூலேயே நீங்கள் கவனிங்க. இப்போ உருளையின் ஆக்சிஸ் அப்படிங்கிற சிலிண்டரோட ஆக்சிஸ் இதனோட சென்டரில் இருக்கும். விபிக்கும் இடையேனா போர்டு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த போர்டுக்கும் இடையே அச்சில் இருந்து 10 mm தூரத்தில் இருக்குது. அப்போ அச்சுங்கிறது இந்த சிலிண்டரோட அச்சிலேருந்து 10 mm இருக்குன்னா கட்டிங் பாயிண்ட் எங்கே வரணும் அப்படின்னா சிலிண்டருடைய பேக் சைடு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த விபிக்கும் ஆக்சிஸுனுடைய சென்டருக்கும் இடையில வரும். ரைட்டுங்களா?
இதுதான் நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது. அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ட்ராயிங்கில் உங்களுக்கு கட்டிங் பாயிண்ட் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அப்போ 10 mmக்கு இந்த ஆக்சிஸ்லேருந்து தள்ளி இருக்குங்கிறானா. அப்போ போன லெக்சரில் பண்ணாப்புல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 mm தள்ளி இருக்கணும். அப்போ 10 mm காம்பஸில் செட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டரில் வச்சு ஒரு சர்க்கிளை வரைகிறேன். அப்போ 10 mm ரேடியஸில் இந்த சர்க்கிள் இருந்தது அப்படின்னா அப்போ அதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்? 20 mm இருக்கும். இந்த சென்டரை வச்சு என்ன பண்ணுறேன்னா 10 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிளை வரைகிறேன். ரைட்டுங்களா? 10 mm ரேடியஸுக்கு வரைஞ்சாதான் இந்த ஆக்சிஸ்லேருந்து 10 mm ரேடியஸ் நீ எடுத்து காம்பஸில் எடுத்து நீ இந்த சர்க்கிள் வரைஞ்சாதான் இந்த ஆக்சிஸுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் இடையில 10 mm வரும். புரியுதுங்களா? அப்போ தான் சம்மோட ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஆக்சிஸ்க்கும் விபிக்கு இடையில 10 mm தொலைவு அப்படிங்கிறப்ப நீங்கள் 10 mm ரேடியஸ் எடுத்தால் தான் காம்பஸில் இந்த சர்க்கிள் வரைகிறப்ப இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த சர்க்கிளுக்கும் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்னோன்னா 10 mm கிடைக்கும். அப்போ 10 mm ரேடியஸ் எடுத்துடுறோன்னா அப்போ அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்? 20 mm இருக்கும். ரைட்டுங்களா? அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்ன? டயா 20. இந்த சர்க்கிள் வெளியில் உள்ள சர்க்கிள் எவ்வளவு? டயா 50. ரைட்டுங்களா? அப்போ இந்த டயா 20 ரேடியஸ் 10 mmக்கு இந்த சர்க்கிளை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது நான் கட்டிங் லைனாக வரைகிறேன். கட்டிங் லைனாக பேரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கிளை டச் பண்ணுறாப்புல வச்சு என்ன பண்ணுறேன்னா ஒரு சென்டர் லைனை வரைகிறேன். இது போன லெக்சரில் நம்ம வரைஞ்சாப்புல தான். ரைட்டுங்களா? இப்படி எடுத்துக்கிட்டு ஓகேங்களா இந்த சர்க்கிளை என்ன பண்ணணும்? டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு வர்றாப்புல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டர் லைனை வரைஞ்சிருக்கிறேன். இது போன லெக்சரில் இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே ப்ரொசீஜரை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த சென்டர் லைனை வரைஞ்சிருக்கோம். இந்த சென்டர் லைன் தான் இப்போ நம்மளுக்கு கட்டிங் லைன். கட்டிங் லைன் சொல்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 எட்ஜ்லையும் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டார்க்காக வரைஞ்சிருக்கிறேன். இந்த 2 சென்டர் லைனுடைய இந்த 2 எட்ஜை மட்டும் ஓகேங்களா இந்த 2 எண்டினுடைய லைன்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டார்க்காக வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த லைன் கட் பண்ணுறதுக்கு அந்த டாப்பிக்கை ஒவ்வொரு பாயிண்ட்டாக கட் பண்ணதில் அதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். அப்போ பாருங்கள் இந்த சென்டர் லைன் எங்கே கட் பண்ணுது? இங்கே ஒரு கட் பண்ணுது, இந்த லைனை கட் பண்ணுது, இந்த லைனை கட் பண்ணுது, இந்த லைனை கட் பண்ணுது, இங்கே இந்த சர்க்கிளை கட் பண்ணுது. அப்போ மொத்தம் 5 இடத்துல கட் பண்ணுது. அப்போ மொத்தம் 5 இடத்துல கட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 பாயிண்ட்டை கொடுத்துட்றோம். அதே சமயம் இது டாப்லேயும் கட் பண்ணணும், பாட்டத்துலேயும் கட் பண்ணணும். அப்போ டாப்பில் 5 பாயிண்ட்டுனா பாட்டத்தில் என்ன இருக்கும்? 5 பாயிண்ட் இருக்கும். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு? ஓகே. அப்போ மொத்தம் 10 பாயிண்ட் வரும். இப்போ நான் இந்த மாடலை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். டாப்புக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், கவனிங்க. இப்படி தான் இப்போ கட் பண்ணுறோம். இப்போ டாப்பில் 5 பாயிண்ட் இதாட்டம் கட் பண்ணால் இது ஃபுல்லாக கட் பண்ணுறப்ப இது பேஸ்லையும் 5 பாயிண்ட் இருக்கும். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னா இப்போ டாப்பில் 5 பாயிண்ட் கட் பண்ணுறப்ப அப்படியே கீழே வந்து அந்த பேஸ் சர்க்கிளையும் கட் பண்ணுறப்ப அங்கே ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு? 10 பாயிண்ட். இதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் 10 பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ அந்த 10 பாயிண்ட்டையும் நான் நேம் கொடுத்துக்கிறேன். மேலே உள்ள 5 1 2 3 4 5 மறுபடியும் கீழே பேஸ் சர்க்கிளில் வர்றப்போ என்ன பண்ணுறேன்னா 6 7 8 9 10ன்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே. தென் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வெர்டிக்கல் லைனை வரைஞ்சி அந்த ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஹேச்சிங் பண்ணோன்னா நம்மளுக்கு வேண்டிய செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ ஓவர். இப்போ அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம எதை முடிச்சாச்சு அப்படின்னோன்னா டாப் வியூ முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னோன்னா செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ வரையணும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோன்னா இப்போ நம்ம நோட் பண்ண ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட் வியூவில் மீட் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? அப்போ அதுக்காக நான் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஒன்றுங்களா, இந்த ஒன்றுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல்.
ரைட்டுங்களா? ஓகே, இந்த பாயிண்ட் 1 5 XYயில் மீட் பண்ணியிருக்கிறேன். தென் அதை இன்னும் ஃப்ரண்ட் வியூக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதை வேறு கலரில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் டிஃப்ரென்ஸுக்காக நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கேருந்து ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் ஒரு கலரும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூக்கு இன்னொரு கலரும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இது ஃபஸ்ட்டு உள்ளது எது 1:10, அடுத்தது 2:9, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? தென் அடுத்து எல்லாம் வெர்டிக்கல். இது இங்கே ஆல்ரெடி இருக்குது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறேன். வெர்டிக்கல்னால் பக்கா வெர்டிக்கலாக இருக்கணும். ரைட்டுங்களா? சாஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 3:8 வந்து எப்படி இருக்குங்கன்னா ஆல்ரெடி வெர்டிக்கலாக இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுடுறேன். இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது ஆல்ரெடி லைன் இருக்குது. தென் அடுத்தது எங்கே கட் பண்ணுது பாருங்கள், இங்கே கட் பண்ணுது பாருங்கள். ஓகே, இது என்னது 4:7. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? 4:7. தென் அடுத்தது இந்த லாஸ்ட் ஒன். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் எதுங்க அப்படின்னா 5:6. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வரைஞ்சிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இந்த ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்தும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெர்டிகல் லைனாக வரைஞ்சோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, இங்கே கட் பண்ணுதுங்களா, இந்த கட்டிங் இந்த சென்ட்ரல் லைனால் இந்த சர்க்கிளை டாப் வியூ சர்க்கிளை கட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே கட் பண்ணுது. இந்த பாயிண்ட் என்ன 1:10, இங்கே கீழே இருக்குது பாருங்கள் 1:10. இதை என்ன பண்ணியாச்சு, இது வரைக்கும் XYயில் மீட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே கட் பண்ணது இந்த லைன் 2:9, அடுத்தது 3:8, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அடுத்தது 4:7, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் ஒன் எது சார் அப்படின்னா 5:6, இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் இது ஆக்சுவலாக இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் வியூ வரைக்கும் வரணும். நான் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டுமேங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா XY வரைக்கும் உங்களுக்கு க்ரீனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு கலர் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த கருப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த கருப்பு கலர் வந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இதுதான் நம்மளுக்கு உண்மையான செக்ஷன், அதாவது கட் பண்ண சர்ஃபேஸ். இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருப்பு லைன் பவுண்ட்ரி மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருப்பு லைன் பவுண்ட்ரி எங்கெங்கே வந்திருக்கு, இங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, இங்கே முடியுது. இதுக்கும் இடைப்பட்டது, இதுக்கும் இடைப்பட்ட இந்த பவுண்ட்ரி தான் நம்மளுக்கு கட் பண்ண பவுண்ட்ரி. அதை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேச்சிங் பண்ணணும். ஹேச்சிங் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை சொல்லியிருக்கிறேன். யூனிஃபார்ம் கேப்பில் இருக்கணும், 2 to 3 mm கேப்பில் இருக்கணும். 2 mmனா எல்லாம் 2 mm. அதே சமயம் 30 degree 45 degree ஆர் 60 degreeயில் இருக்கணும். எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் யூனிஃபார்ம் கேப்பில் ஹேச்சிங் லைனை வரைஞ்சிருங்க. ரைட்டா? ஓகே, இதுக்கு நேம் கொடுக்கணும். இங்கே வராது, அந்த க்ரீனும் அந்த பிளாக்கோடு முடிச்சிடணும், ப்ளூக்கு வரக்கூடாது. ஏன்னா கட் பண்ணதுக்கு மட்டும்தான் நம்ம ஹேட்ச் பண்ணுவோம். அதனால் கட் பண்ணதுங்கிறது நம்மளுக்கு இந்த பிளாக் கலர் லைன் தான். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நம்மளுக்கு எது முடிஞ்சிடணும் அப்படின்னா இந்த ஹேட்சிங் முடிஞ்சிடணும். அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது. ஓகே, இதுக்கு நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு ஹேட்சிங்க்கு வந்திருக்கலாம், பரவாயில்ல. ஹேட்ச் பண்ணிவிட்டு நேமை கொடுத்துருவோம். நேமை கொடுத்து முடித்தாதான் நம்மளுக்கு இந்த என்டையர் சம்மும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த ஹேட்ச் பண்ணியிருக்கிற சர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு கட் பண்ண சர்ஃபேஸ் அப்படிங்கிறது மீனிங். ஆக்சுவலாக இங்கே
ப்ளூ வரும். ரைட்டுங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ளூ கம்ப்ளீட் ப்ளூ வந்து என்னென்னா, இந்த கம்ப்ளீட் ப்ளூ கலர் வந்து என்ன மீனிங்னா, இந்த வரைஞ்சிருக்கிற டாப் வியூக்கான ஃப்ரண்ட் வியூ. இப்போ இந்த பிளாக் பவுண்ட்ரி என்ன அப்படின்னோன்னா, கட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, இந்த சிலிண்டரை டாப் வியூவில். அந்த கட் பண்ண சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னோன்னா, இந்த ஹேட்ச் பண்ணியிருக்கிற லைன் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. தென் இதுக்கு நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, நேம் கொடுக்கணும். அப்போ அஸ் யூஷுவல் தான், நம்ம வழக்கம் போல் கொடுக்குறது தான். இது என்னது 1 10ங்களா, மேலே இருக்கிறதெல்லாம் 1 கொடுத்துருவோம். இது 1 1 ஓகேங்களா. அடுத்தது இருக்கிறது நம்மளுக்கு இது 2 1 ஓகேங்களா. தென் அடுத்தது இது 3 1 ஓகே. தென் அடுத்தது இது 4 1, லாஸ்ட் ஒன். இந்த இது வந்து என்னென்னா 5th 1. ஓகே, 5th 1. ஓகே. இதுக்கு கீழே நம்மளுக்கு 6 7 8 9 10 இதுக்கு கீழே இருக்குது. அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே வந்துடும். புரியுங்களா? அது 5 1னா கீழே 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இது 6 1, இது வந்து 7 1, இது வந்து உங்களுக்கு 8 1, இது வந்து உங்களுக்கு 9 1, இது வந்து உங்களுக்கு 10 1. எது? இந்த பாயிண்ட். ரைட்டுங்களா? இது மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா நேம் கொடுத்துடணும். இப்போ நான் இன்னொரு தடவை இந்த பாயிண்ட்ஸை நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்தில் கவனிங்க. இது 1 10ங்களா. அப்போ டாப் சர்ஃபேஸ் 1 1, பாட்டம் பாயிண்ட்டு 10 1. அடுத்து இந்த பாயிண்ட் எதுங்க? 2 9. அப்போ இது 2 1 9 1. இதுங்க 3 8. அப்போ இது 3 1 8 1. இதுங்க 4 7. அப்போ இது 4 1 7 1. இது 5 6. இது 5 1. இது 6 1. ரைட்டுங்களா? இதாட்டம் தெளிவாக நேம் கொடுத்துட்டிங்கன்னா என்டையர் சம் ஓவர். தென் அடுத்தது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ கட்டிங் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் பேரலாக கட் பண்ணும், இல்லைன்னா பர்பண்டிகுலராக கட் பண்ணும். சில சம்மில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கெல்லாம் வந்து சம் ஆங்கிளில், அதாவது இன்க்ளைண்டாக கட் ஆகும். ஹெச்பிக்கு இத்தனை டிகிரி இன்க்ளைண்ட் ஆகும், இத்தனை டிகிரி கோணத்துலையும். விபிக்கு இத்தனை டிகிரி கோணத்தில் வெட்டுறாப்புல சில சம்மு வரும். அப்போ வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம தனியாக ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன், ஓகேங்களா, அதாவது உண்மையான வெட்டு தோற்றங்கிறத வரைவோம். புரியுதுங்களா? அந்த ஆங்கிள் வர சம்முலலாம் 2 2 தான் வரும். 2 2 தான் கேட்பான். என்ன கேட்பான் அப்படின்னோன்னா, ஒன்று டாப் வியூ கேட்பான். டாப் வியூன்னு கேட்டானா ஃப்ரண்ட் வியூ வந்து செக்ஷனாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூன்னு கேட்டானா டாப் வியூ வந்து செக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்க்ளைன்டு கட்டிங் பிளேன் வர்றதில் தான் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது ஹெச்பிக்கு இன்க்ளினேஷனாக இருக்கலாம், விபிக்கு இன்க்ளினேஷனாக இருக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சார் அங்கே ட்ரூ ஷேப்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இங்கே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கக்கூடிய இந்த கட் பண்ண செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவே வந்து ட்ரூ ஷேப் தான், உண்மையான அளவுக்கு தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறது தான், செம்ம கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் லைட்டான பென்சில் 2H யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் எது நம்மளுக்கு தேவையானதோ டார்க்கை பண்ணணும். அப்போ தேவையானதை டார்க் பண்ணுறப்ப மைக்ரோடிப் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். அன்வான்ட் லைன்ஸை எரேஸ் பண்ணிடுங்க. தென் இதில் நம்ம நேம் கொடுத்துருக்குறாப்புல அந்த ஏபிசிடியாக இருக்கட்டும், கட்டிங் பாயிண்ட்ஸ் 1 2 3 இருக்கட்டும், 1 1 இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராப்பராக நேமிங் பண்ணுங்க. அடுத்தது டைமென்ஷன் இதில் நான் பண்ணியிருக்கிறாப்புல பண்ணணும். இது எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு சம்மு வந்து முழுமையாகும்.
சம்மு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவையான அளவில் கரெக்டாக இருக்கணும், அதே சமயம் நீட்டாக இருக்கணும். ரைட்டுங்களா? சம்மில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனோட வடிவத்தை மாற்றலாம், இல்லைன்னா அளவை மாற்றலாம், அவ்வளோதான். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த சம்மாக இருந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னோன்னா வீடியோவை நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடி நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட பார்ப்போம். தேங்க்யூ.